இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துல பார்த்தா எல்லா காரியமும் உள்ளதா. ஆனா நாங்க கர்த்தரை மகிமைப்படுத்துறோம்னு சொல்லி அவரை துக்கப்படுத்துறது போதாதுன்னு இன்னும் துக்கப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சீயோன் குமாரத்தி எருசலேம் மணவாட்டி பாருங்க, இன்னைக்கு புறஜாதியர் உள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு உங்க சபையில இதுவரைக்கும் நீங்க துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாம், புறஜாதிகளுக்குள்ள இடம் கொடுத்திருக்கலாம். இன்னைக்கு உங்க சபையை இன்னும் தீட்டுப்படுத்திட்டு இருக்கலாம். இன்னைக்கு அந்த துணிகரமான பாவத்தை விட்டு வெளியில வாங்க. நீங்க சபையை தீட்டுப்படுத்துறது மாத்திரமல்ல, இன்னைக்கு கர்த்தர் பாருங்க உங்கள்ட்ட கொண்டு வர ஆத்துமாக்களையும் நீங்க தீட்டுப்படுத்துறீங்க. ஆனா உங்க பார்வையில் அது நல்லதாத்தான் தெரியுது. ஆனா கர்த்தர் அதை வெறுக்கிறாரு. சபை பரிசுத்தமானது. சபை அவர் தங்குற வாசஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பயபக்தியோட போவாங்க உள்ள ஆசாரியர்கள். இன்னைக்கு துணிகரமா எல்லா அரசியல்வாதிகளும் மேடையில தான் இருக்கிறாங்க. கேட்டா நாங்க அவங்களை ஆதாயப்படுத்தி கொள்றோம் பாஸ்டர். ஏசப்பா அப்படி எங்க ஆதாயப்படுத்தினாரு? 100க்கு அதிபதி ஓடி வந்தான். நீங்க பணக்கார பாருங்க, சகைவை பாக்குறீங்க, உள்ள போன பயந்து நடுங்கி கொடுத்தான். இன்னைக்கு நீங்க எல்லாம் யார கூப்பிட்டு இன்னைக்கு அவங்கள பெருமைப்படுத்தி செய்றீங்களோ அவங்க திரும்பவும் தன் பாவத்துலதான் போறான்னா அப்ப நீங்க தான் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர். இன்னைக்கு பாருங்க, ஜனங்களை இன்னொன்னு ஏமாத்துற வழி எப்படி தெரியுமா? அவங்களுக்கு நன்கொடை வணங்குறது. அப்படின்னா ஏதோ ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டு அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து ஆதாயப்படுத்தணும். சத்தியத்தை கொடுத்தல்ல, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்தல்ல, பாவத்தை கொடுத்தல்ல, நீதியை கொடுத்தல்ல, அவன் துணிகரமான காரியத்தை விட்டு வெளியில கொண்டு வர்றதுக்கல்ல, பரிசு பொருட்களை கொடுத்து இன்னும் பாவத்துக்குள்ள நம்ம அவங்களை அனுப்புறோம். கேட்டா அதுக்குன்னு ஒரு ஆண்டு விழா, அதுக்குன்னு ஒரு போஸ்டர், அதுக்குன்னு ஒரு நடைமுறை. இன்னைக்கு சில போஸ்டர்கள் எல்லாம் பாருங்க, இன்னைக்கு மீட்டிங் போஸ்டர் எல்லாம் பார்த்தா அதுல யாரை பிரியப்படுத்துனதே தெரியல. ஏன்னா அவங்க போட்டோக்கள் தான் இன்னைக்கு பெருசா இருக்கு, அவங்க செய்யற நன்கொடைகள் தான் பெருசா இருக்கு. ஆனா வசனத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா போட்டிருப்பாங்க. வசனம் கண்ணு கூட தெரியாது. ஆனா இதை வைக்கிறதுக்கு கிருபை யார் பாராட்டினா அந்த வார்த்தை தான் கிருபை பாராட்டுச்சு. இன்னைக்கு நிறைய போஸ்டர்கள் வசனங்கள் இல்ல, தங்களுடைய பேர்கள், பட்ட பதவிகள். அது போல இன்னைக்கு பாருங்க, தங்களை மேன்மைப்படுத்த என்ன செய்ய முடியும்? அந்த மீட்டிங்ல கூட போனீங்கன்னா தங்களுடைய அனுபவங்கள், தங்களுடைய சாட்சிகள், தங்களுடைய பெயர்கள், தங்களுடைய புகழ்கள், தாங்கள் செய்த எல்லாமே சொல்லி கடைசியில ஏசப்பாவுடைய பேரை உள்ள கொண்டு வந்து, கர்த்தருடைய நாமத்தை உள்ள கொண்டு வந்து முடிச்சிருவாங்க. வந்தவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அதுல ஏன் நடத்தணும்னு தெரியாது. ஆனா போகும்பொழுது ஒரு கிஃப்ட் பேக் இருக்கும், அது மட்டும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அது கொஞ்ச நாள் போனா இருக்காது. சத்தியத்தை உள்ள கொடுத்தா தான் வசனம் அவனுக்குள்ள ஊறி இருக்கும். வார்த்தை தான் என்ன செய்யும்? கட்டப்படும். கடைசி காலத்துல சத்தியம் தான் வேணும், வசனம் தான் வேணும். அவன் வசனத்தை படிக்கும் பொழுது அவன் இருதயத்துல குத்தப்பட்டவனாகி அவன் ஒப்பு கொடுக்கணும். உன்னுடைய பணத்துக்கோ பொருளுக்கோ நீங்க கொடுக்கிற பாருங்க, உலகத்துல இருக்கிற எந்த காரியத்தை பார்த்து அவன் ஏற்றுக்கொண்டு அவன் கொஞ்ச நாளோட போயிடுவான். ஆனா வசனத்துல கட்டப்பட்டா முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்பான். அதைத்தான் கர்த்தர் விரும்புறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு புறஜாதிகளை உங்க ஆலயத்துக்குள்ள கொண்டு வராதுங்க. தேவனை அறியாதவங்களை உள்ள கொண்டு வராதுங்க. தேவனுக்கு பயப்படுகிறவங்களை கொண்டு வாங்க. உங்க இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க. தேவனுக்கு கீழ்ப்படுத்திருங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இது காலம், கடைசி காலம். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ உங்க சபைகளை பரிசுத்தப்படுத்துங்க. இன்னைக்கு ஊழியர் செய்யற பிள்ளைகளும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன அழைப்பு கொடுத்திருக்காரோ சத்தியத்தை வைராக்கியமா பேசுங்க, தைரியமா பேசுங்க. சபையில தான் பேசணும்ன்றது இல்ல, கர்த்தர் உங்களுக்கு எங்கெல்லாம் இடம் கொடுத்திருக்காரோ அங்க தைரியமா நின்று பேசுங்க. உங்க மூலமா ஒரு ஆத்துமா உண்மையாய் மனம் திருப்பி பரலோகத்துக்கு போனா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. கர்த்தர் உங்க மேல சந்தோஷமா இருப்பார். ஏன்னு தெரியுமா? மனுஷருக்கென்று ஊழியர் செய்யாமல் கர்த்தருக்கென்று பயந்து ஊழியர் செய்யுங்க. இது காலம், கடைசி காலம். இன்னைக்கு உங்க சபைகளை தயார்படுத்துங்க, ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய், தேவனுடைய ஊழியக்காரர்களாய், மேய்ப்பர்களாய், சுவிசேஷர்களாய், கர்த்தருக்கு ஊழியர் செய்கிறவர்களாய் நில்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.